தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஸ்குவிட் சில்லி ஃப்ரை. இந்த சுவையான ஸ்குவிட் சில்லி ஃப்ரை எப்படி செஞ்சுன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெயிட் அதுக்கு முன்னாடி நம்ம டேஸ்ட் பண்ணலாம்ல. வாவ், ரொம்ப கிறிஸ்பியாகவும் எம்மியாகவும் இருக்கு. கனவா சில்லி ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள்: கனவா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ரிங் மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சில்லி பவுடர், கொரியாண்டர் நான் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டர்மரிக் பவுடர், சால்ட், கார்ன்ஃப்ளவர், வீட் ஃப்ளார், பெப்பர் க்ரஷ், ரைஸ் ஃப்ளார். இந்த 4 இன்க்ரீடியன்ஸும் இப்போ நமக்கு தேவையில்ல. பொரிக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த 4 இன்க்ரீடியன்ஸும் தேவை. ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம கனவா மீனை ஆட் பண்ணிடலாம். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டர்மரிக் பவுடர், சால்ட், சில்லி பவுடர். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட சேர்த்து நம்ம கொரியாண்டர் லீவ்ஸையும் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா நீங்கள் சாதாரண சில்லி பவுடரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால எனக்கு ரொம்ப ரெட்டாக வந்திருக்கு. நம்ம கொஞ்சமாக இல்லை ஆயில் சேர்த்துக்கலாம், அப்போ தான் கிறிஸ்பியாக வரமா. எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஏதோ ஒரு ½ அன் ஹவருக்கு க்ளோஸ் பண்ணி மேரினேட் பண்ணிடலாம். ½ அன் ஹவர் ஆகிடுச்சு. கனவா நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம ஃபஸ்ட்டு வீட் ஃப்ளார், ரைஸ் ஃப்ளார், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மூணுத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடுறேன் பொரியறதுக்காக. ஆல்ரெடி கனவாலேயே நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். அப்புறமா இதில் நம்ம பெப்பர் க்ரஷ் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி சூடு பண்ணிகிட்ருக்கேன். நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றி பொரிக்க போகிறேன். இப்போ ஒரு கனவாவையும் எடுத்து இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல மிக்சர், அதில் நம்ம டிப் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா கனவாவையும் நம்ம பண்ணிடலாம். இல்லைன்னா அப்படியே இந்த மாவில் பெரட்டிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பெரட்டி எடுத்துருக்கேன். இப்போ இது வரைக்கும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இது வெடிக்கும், அதனால் கொஞ்சம் தள்ளி நின்று செய்யுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு சைடு ரெடி ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த டிஷ் என்னோட ஃபேவரட் டிஷ்ஷில் ஒன்று. அவள் தான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா கனவாயும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுத்தாச்சு. நான் வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த மாவு, அதை வந்து இதில் போட்டு ஒரேடியாக மிக்ஸ் பண்ணி அதை போட்டு பொரிச்சதுக்கு போகிறேன். இதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம மாவு ஊற வச்சதுக்கு அப்புறமாவே போடக்கூடாது. எப்போ நம்ம பொரிக்க போகிறோமோ அதுக்கு முன்னாடி போட்டு நம்ம பொரிக்கணும். போட்டுடலாம். தலை போட்டிங்கன்னா வெடிக்கும், கண் இருக்கிறதுனால வெடிக்கும், அதனால் பார்த்து செய்யுங்க. அது வந்து ரிங்காக வரும், ஆனால் இது வந்து போட்டோன்னே பக்கோடா மாதிரி வரும். அதனால தான் ரெண்டுத்தையும் தனித்தனியாக செய்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சுவையான
ஸ்குவிட் ரெடி ஆயிடுச்சு. நான் மேலே கார்னிஷிங்க்கு ஆனியனும் பொடிச்சு வச்ச கறி லீவ்ஸும் போட்டிருக்கேன். நீங்களும் இந்த ஸ்குவிட்டை இதே மெட்டீரியலில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.